ஒரு யானை தனியாக புதிய காட்டிற்குள் நடந்து வருகிறது. யானை காட்டை சுற்றி பார்த்து ஆச்சரியப்படுகிறது. யானை மகிழ்ச்சியுடன், வாவ்! இந்த காடு அற்புதமாக இருக்கிறது. ஆனால் எனக்கு தெரியாத இடம், எனக்கு இங்கு நண்பர்களே இல்லை என்று வருத்தப்படுகிறது. யானை காட்டில் ஒரு குரங்கை காண்கிறது. அந்த குரங்கு ஒரு மரத்திலிருந்து மற்றொரு மரம் தாவிக் கொண்டிருக்கிறது. யானை குரங்கிடம், ஹலோ குரங்கே, நீ என்னுடைய நண்பராக இருப்பாயா என்று கேட்டது. அதற்கு குரங்கு சிரித்துக்கொண்டே, நீ என் நண்பனா என கேட்டது. நான் உன் நண்பனாக இருக்கக்கூடாதா என குரங்கிடம் யானை கேட்டது. அதற்கு குரங்கு, நீ ரொம்ப பெருசா இருக்கிறாய். உன்னால் என்னைப் போல் ஒரு மரத்திற்கும் மற்றொரு மரத்திற்கும் தாவ முடியாது. மன்னித்துக்கொள், நான் உன்னோடு நண்பராக இருக்க முடியாது என குரங்கு கூறியது. பின் குரங்கு மரத்தின் மீது ஏறி போய்விடுகிறது. யானை சோகமாகி விடுகிறது. பிறகு வழியில் யானை ஒரு முயலை பார்க்கிறது. யானை அந்த முயலிடம், வணக்கம் முயலே என கூறி, நீ என்னுடைய நண்பராக இருப்பாயா என கேட்டது. முயல், இல்ல யானையே, நீ ரொம்ப பெருசா இருக்கிறாய். என் வீட்டிற்குள் உன்னால் வர முடியாது. அப்படி இருக்கையில் நாம் எப்படி நண்பர்களாக இருப்பது என கேட்டது. பிறகு முயல் ஓடி தனது வீட்டிற்குள் நுழைந்து விட்டது. யானை மேலும் சோகமாகி விடுகிறது. யானை சோகமாக காட்டில் உள்ள ஒரு குளத்திற்கு சென்றது. அந்த குளத்தில் யானை ஒரு தவளையை பார்த்தது. யானை அந்த தவளையிடம், ஹலோ தவளையே, நாம் நண்பர்களாக இருப்போமா என கேட்டது. அதற்கு தவளை சிரித்துக்கொண்டு, நீ ரொம்ப கனமாக இருக்கிறாய். உன்னால் என்னை மாதிரி உயரமாக குதிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி நாம் நண்பர்களாக இருக்க முடியும் என தவளை யானையிடம் கேட்டது. பிறகு தவளையும் நீருக்குள் குதித்து விடுகிறது. யானை மீண்டும் சோகமாகி விடுகிறது. யானை, நான் ஒருபோதும் நண்பர்களைச் சேர்த்துக் கொள்ள முடியாதா என தன்னிடமே கேட்டுக்கொண்டு காட்டிற்குள் நடந்து சென்றது. யானை நடந்து சென்று கொண்டிருக்கும்போது திடீரென்று விலங்குகள் பீதி கொண்டு ஓடத் தொடங்குகின்றன. யானை அதிர்ச்சியுடன், என்ன ஆயிற்று இவர்களுக்கு என்று யோசித்துக் கொண்டிருக்கையில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு கரடியை பார்க்கிறது. யானை கரடியிடம், எல்லோரும் ஏன் ஓடுகிறார்கள் என கேட்டது. கரடி பயத்துடன், சிங்கம் வருகிறது, அது எல்லோரையும் காயப்படுத்திக் கொண்டிருக்கிறது என கூறுகிறது. யானை தன்னம்பிக்கையுடன், நான் இதை சரி செய்ய வேண்டும் என நினைத்தது. யானை நேராக சிங்கத்தின் பக்கம் சென்று சிங்கம் மற்ற விலங்குகளை காயப்படுத்துவதை பார்க்கிறது. யானை சிங்கத்திடம், அனைவரையும் காயப்படுத்துவதை தயவு செய்து விட்டுவிடு என கூறுகிறது. அதற்கு சிங்கம் சிரித்துக்கொண்டு, நீ என்னுடன் சண்டை போடப் போகிறாயா என யானையிடம் கேட்கிறது. அதற்கு யானை, இல்லை, நான் என்னுடைய நண்பர்களை காப்பாற்றுவேன் என கூறியது. சிங்கம் கோபமாக யானையிடம் சண்டை போட வருகிறது. ஆனால் யானை அதை பார்த்து பயப்படாமல் தனது முழு சக்தியை பயன்படுத்தி சிங்கத்துடன் சண்டை போடுகிறது. சிங்கம் கீழே விழுந்து காட்டிற்குள் ஓடிவிட்டது. விலங்குகள் மெல்ல மெல்ல வெளியே வருகிறார்கள். குரங்கு, வாவ்! யானை நம்மை காப்பாற்றிவிட்டார் என்றது. பின் அனைத்து விலங்குகளும் யானையுடன் சேர்கிறார்கள். அனைத்து விலங்குகளும் யானையிடம், நாங்கள் உன்னை பற்றி தவறாக நினைத்துவிட்டோம், எங்களை மன்னித்துவிடு என கேட்டனர். அனைத்து விலங்குகளும் யானையை தன் நண்பனாக ஏற்றுக்கொண்டனர். யானை மகிழ்ச்சியுடன் சிரித்துக்கொண்டு சந்தோஷமாக விளையாடியது. இறுதியாக யானை, நன்றி நண்பர்களே, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா இந்த கதைய ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.